சேலம் ராஜகணபதி கோவில் கும்பாபிஷேகத்திற்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் விழாவுக்காக அமைக்கப்பட்ட பந்தலை அகற்ற மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நிகரான நமது செய்தியாளர் கண்ணன் முழு விவரம் என விரிவாக வழங்கலாம். வணக்கம் அபிராமி. சேலத்தில் பிரசித்தி பெற்ற, அதாவது சேலத்தின் ராஜா என்று சொல்லக்கூடிய ராஜகணபதி கோவில் கும்பாபிஷேகம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் நடக்கிறது. இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் ஆகஸ்ட் 24ஆம் தேதி துவங்கி நடந்து வருகிறது. தொடர்ந்து பால்குட ஊர்வலம், தீர்த்தக்கூட ஊர்வலம், அது மட்டும் திருவிளக்கு பூஜை என பல்வேறு நிகழ்வுகள் நடந்தது. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் விழா துவங்கியுள்ள நிலையில் தற்போது சேலம் மாவட்ட நிர்வாகம், குறிப்பாக சேலம் மாவட்ட கலெக்டர் இளம்பகவத், கோட்டாட்சியர் உதயகுமார் மற்றும் போலீஸ் கமிஷனர் ஜோதி நிர்மல்குமார் ஆகியோர் தொடர்ந்து விழாப்பந்தலை அகற்ற வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இவர்கள் இதுவரையில் 4 கட்டமாக ஆய்வுகளை மேற்கொண்டு முடித்து விட்டனர். ஆய்வு செய்த போதிலும் பந்தல் உறுதித்தன்மை இல்லை என தெரிவித்தனர். அதே நேரத்தில் விழா குழுவினர் பந்தல் உறுதித்தன்மையுடன் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இது அதிகாரிகள் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது என்று தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர். இந்நிலையில் நேற்று காலையில் கலெக்டர் இளம்பகவத் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார். இவர் ஆய்வை தொடர்ந்து அவரிடம் இந்து அமைப்பினர் மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் மற்றும் கோவில் கும்பாபிஷேக குழுவினர் சந்தித்து முறையிட்டனர். தொடர்ந்து இது நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும், பந்தலை எக்காரணம் கொண்டு எடுக்கக்கூடாது, பந்தலை எடுத்தால் அது அவசகுணமாக மாறிவிடும், இது பக்தர்கள் மனதில் புண்படுவதை செய்யும் என தெரிவித்து வந்தனர். ஆனால் கலெக்டர் அதன் பின்னர் தொடர்ந்து பொதுப்பணித்துறை, தீயணைப்பு துறையினர் மற்றும் செயற்கொடியாளர்கள் ஆகியோர் ஆய்வு நடத்தினர். இந்த ஆய்வுக்கு பின்னர் நேற்று இரவு சேலம் மாவட்ட கலெக்டர் இளம்பகவத் தலைமையில் இந்த விழா குறித்த ஆலோசனை கூட்டம் நடந்தது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிகாரிகள் மட்டும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் கலெக்டர் உடனடியாக பந்தலை அகற்றியே தீர வேண்டும் என உத்தரவு பிறப்பித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் இதற்கு எழுத்துப்பூர்வமான உத்தரவு கோவில் நிர்வாகத்துக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாகவும், அதனை போல் அறங்காவலர் குழு தலைவர் சோமவல்லியப்பாவிடமும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். ஆனால் இந்த உத்தரவு காலையில் இந்த டவுன் இன்ஸ்பெக்டர் குமார் கோவில் விழா ஏற்பாட்டாளர்களிடம் தெரிவித்த நிலையில் விழா ஏற்பாட்டாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இன்று காலை 10:15 மணிக்கு மாநகராட்சி மற்றும் வருவாய்த்துறையினர் மூலம் போலீஸ் பாதுகாப்புடன் விழாப்பந்தல் அகற்றப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தகவல் பொதுமக்கள் மத்தியில், பக்தர்கள் மத்தியில் மற்றும் இந்து முன்னணி உள்ளிட்ட பல்வேறு இந்து அமைப்பினர் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இந்த திட்டத்தை, இந்த உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். விழா நடக்கும் வரை கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும். ஆனால் எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காதவர்களுக்கு விழா குழுவினர் ஒத்துழைப்பு வழங்க இருக்கிறோம் என அவர்கள் தெரிவிக்கின்றனர். இருந்த போதிலும் தங்களின் கோரிக்கை, எந்த ஒரு கோரிக்கையும் அரசு நிறைவேற்றாமல் ஒருதலை பட்சமாக மாவட்ட நிர்வாகம், குறிப்பாக கலெக்டர் இளம்பகவத், போலீஸ் கமிஷனர் ஜோதி நிர்மல்குமார் ஆகியோர் நடந்து கொள்வதாகவும், விழாப்பந்தல் அகற்றினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என பல்வேறு இந்து அமைப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த எச்சரிக்கையை மீறி காலை 10:15 மணிக்கு விழாப்பந்தல் அகற்றப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.